நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையவில்லை என வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் பிரதியமைச்சர் டி.பி. சரத் தெரிவித்துள்ளார். இலங்கையின் மிகப்பெரிய இயற்கை அனர்த்தத்திற்காக அரசாங்கத்தின் திரைசேரியிலிருந்து மிகப்பெரிய பங்கினை ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. அரசாங்கம் வீழ்ச்சியடைந்ததா? வீழ்ச்சியடையவில்லை. அதன் பின்னர் இன்னும் 2 பூரணி தினங்களில் அரசாங்கத்தை கைப்பற்றுவோம் என்றார்கள். கைப்பற்ற முடியவில்லை. கடந்த மே மாதம் சொன்னார்கள் இந்த மே மாதம் கைப்பற்றுவோம் என்று. இன்னும் சில நாட்களில் இந்த மே மாத வெசாக் பூரணி தினம் வரவுள்ளது. இன்னும் 4-5 நாட்களில் அது வரும். இந்த வெசாக் பூரணி தினத்திலும் கைப்பற்ற காத்திருக்கின்றார்கள். டாலர் வேகமாக உயர்வடைந்து ரூபாய் வேகமாக வீழ்ச்சியடைவதாக எமது ரத்ன தோழர் அண்மையில் தெரிவித்தார். இப்போது சரி எல்லாம் முடிந்துவிட்டது என எதிர்க்கட்சி தெரிவித்தது. இது 400 ரூபாவை தாண்டிய பின்னரே நிற்கும் என்றார்கள். 400 தாண்டும் போது நிதியமைச்சரை பதவி விலக சொன்னார்கள். இப்போது நிதியமைச்சர் யார்? ஜனாதிபதி. 400 தாண்டியதும் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்றார்கள். ஆனால் இப்போது மீண்டும் பின்னோக்கி செல்லுகிறது. இப்போது மீண்டும் ரூபாய் வலுவடைந்து முன்னேறி செல்லுகின்றது. எனவே பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது என்பதை டாலரை மட்டும் அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்க முடியாது. நாங்கள் சம்பளத்தை உயர்த்துகின்றோம். பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தால் என்ன நடக்க வேண்டும்? சம்பள உயர்வுகளையும் சலுகைகளையும் வழங்க முடியாமல் போக வேண்டும். இந்த வருடம் பொது சேவைக்கு சுமார் 87,000 பேரை இணைத்துக் கொள்ள உள்ளோம். பொருளாதாரம் வீழ்ந்திருந்தார் அப்படி செய்ய முடியாது. இந்த ஏப்ரல் மாதத்திலும் ஏப்ரல் மாதத்திற்குரிய அஸ்வசும திட்டத்திற்காக விசேட கொடுப்பனவுகளை அதிகரிக்கின்றோம். அதையும் வழங்க முடியாது போயிருக்குமே. அப்படி என்றால் பொருளாதாரம் வீழ்ச்சியடையவில்லை.